வணக்க மக்களே, தமிழக வெற்றிகளத்தோட முதலாம் ஆண்டு நிறைவு விழா வந்து பூஞ்சேரியில் வச்சு நடக்க போகுது. நம்ம எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ஆண்டு விழா வந்து பாஸ் இருந்தால் தான் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதலாம் ஆண்டு விழா வந்து February 22 காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான பாஸ் வந்து QR கோடோட தரப்படுது. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வர முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பங்கேற்கிறதுக்கு 2000 பேருக்கு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் பாஸ் தரப்போகிறதாகவும் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து அதிக கூட்டம் வரும் என்பதனால் வந்து இந்த முடிவை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க போல இருக்குது. ஸோ அதில் வந்து 2000 பேருக்கு வந்து அழைப்பு விடப்பட்டு உள்ளது. ஸோ அவங்களாம் வந்து பாஸ் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி வந்து ECR சாலையில் உள்ள கன்ஃப்ளூயன்ஸ் சென்டர் வந்து பயங்கரமாக களை கட்ட போகுது. ஸோ இப்போவே வந்து 80 அடி உயரத்துக்கு வந்து பேனர் வந்து தளபதி வர்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்த்துருக்கு தளபதியோட ஸ்பீச் தான். தளபதியோட ஸ்பீச் வந்து எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பேச போகிறாரு, என்ன ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து போகிறாரு. அதே மாதிரி சில முக்கிய நபர்களுக்கும் வந்து இந்த விழாவுக்கு வந்து பங்கு பெறுறதுக்கான அழைப்பும் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து புதுச்சேரி முதல்வருக்கு வந்து அழைப்பு விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ NR காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் மேலும் சில முக்கியமான பிரமுகர்களுக்கு தான் வந்து அழைப்பு விட்டுருக்கதா வந்து தகவல் வருது. ஸோ யார் யாருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இனி போக போக நமக்கு நியூஸ் வரும்போது தெரியும். இந்த முதலாம் ஆண்டு நிறைவில் வந்து தளபதி வந்து என்ன சொல்ல போகிறாரு, என்ன பேச போகிறாரு, பல அறிக்கைகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன பேச போகிறாருங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தளபதியோட சுற்றுப்பயணம் வேறு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான டாக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஓரிரு மாதங்களில் வந்து அது வந்து ஆரம்பிப்பார் தளபதி. ஸோ எல்லாரையுமே சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த சுற்றுப்பயணத்தோட அறிவிப்பும் நாளை மறுநாள் வந்து நடக்க போகிற விழாவில் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ எப்படி வந்து தளபதி பேச போகிறாரு, சுற்றுப்பயணத்தோட அறிக்கை எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.